ப்ரோ முத்தமட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போடுங்க. சின்ன வயசுல போனது, அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்காக போறேன். செஞ்சுட்டோம் பாஸ். காலையிலே குடிச்சிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாங்க கிளம்பி போயிட்டோங்க. இந்த முத்தமட்டி ஆஞ்சநேயர் கோயில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வழியிலேயே 3-4 ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த முத்தமட்டி ஆஞ்சநேயர் கோயில் தர்மபுரியில இருந்து 18 கிலோமீட்டர் சேலம் NH கெங்கலாபுரம் உள்ள முத்தமட்டியில தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க இந்த கோயிலை ரீச் பண்ண பஸ், ட்ரெயின்னு சொல்லிட்டு எல்லா வசதியுமே இருக்கு. நாங்க ஆடி 18 ஆடி பெருக்கு விழா இன்னைக்கு தாங்க வந்தோம். சோ நிறைய கூட்டம், சாமி பார்க்கவே பெரிய கியூல நின்னுட்டு இருந்தாங்க. கூட்டத்துல எங்கடா சாமியை பாக்குறது, நம்மள பாத்துக்கிறதே பெருசுன்னு சொல்லிட்டு ஜாலியா 2 ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பும்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க, கடையில எல்லாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். இந்த கோவில் ஒரு இயற்கையான மலைகளுக்கு நடுவுல தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய பாறையில செதுக்கப்பட்டதுதான் இந்த ஆஞ்சநேயர். இங்க இருக்க ஆஞ்சநேயர் நேர்முகமா காட்சி அளிக்கிறார். இந்த கோவில் 500 வருடம் பழமையானதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில் 1960 ரயில்வே துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. பின்பு 1999 இந்து சமய அறநிலைத்துறைக்கு மாற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நான் சின்ன வயசுல வந்ததுங்க, அதுக்கப்புறம் இப்போதான் வந்திருக்கேன். இந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கமே ரயில்வே டிராக்கு அடியில ஒரு விநாயகரோட சிலையும் வடிவமைச்சிருக்காங்க பாறையில. இங்க சாட்டர்டே ஆனா விசேஷம் தாங்க. மழைக்காலங்கள்ல வந்தீங்கன்னா கோயிலுக்கு அடியிலே பாலமடியில ஆறு போகும், குளிக்கவும் நிறைய இடம் இருக்கு. ஆஞ்சநேயரோட சீடர்களான குரங்குகளை இங்க நீங்க நிறைய பார்க்கலாம். அவங்களுக்கு நீங்க வரும்போது கண்டிப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. மலைகள், கோயில்கள், ரயில்வே டிராக், ஆறுன்னு சொல்லிட்டு இயற்கையோட ஒன்றிணைந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த முத்தமட்டி ஆஞ்சநேயர் கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.